என்னடா காவி போட்டுட்டு இவன் வந்து ஒரு ஜாதியை பற்றி பேசிட்டு இருக்கிறான்னு நினைப்பாங்க. ஐயா, சாதிகளற்ற சமூகம் கட்டமைக்கப்படும் அப்படின்னு நம்புற இந்த காலத்துல இன்னைக்கு நீங்க திடீர்னு ஜாதியை தூக்கி பிடிக்கிறீங்களே, இதுக்கு என்ன காரணம்? ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா, பற்றற்றவர் அவர்தான் துறவி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். திடீர்னு உங்களுக்கு ஏன் இந்த இனப்பற்று? நல்ல கேள்வி தான், எல்லாத்துக்கும் வரக்கூடிய கேள்வி தான். என்னடா காவி போட்டுட்டு இவன் வந்து ஒரு ஜாதியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறான்னு நினைப்பாங்க. எல்லா சமூகங்களும் இணைந்தது தான் இந்த சமுதாயம், இந்த ஒருங்கிணைந்த சமுதாயம். இந்த ஒருங்கிணைந்த சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா எல்லா ஜாதிகளுக்கும் ஒவ்வொரு தலைவர் இருக்கிறாங்க. அந்த தலைவர்களை கொண்ட சமூகங்கள் ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டுருக்குது. ஆனால் இந்த சமூகத்தை, நான் சார்ந்த சமூகத்தை திரும்பி பார்க்கும்போது தான் இங்கே வந்து ஒரு கொள்கையுள்ள, ஒரு கோட்பாடுள்ள, ஒரு செயல்திறன் உள்ள, ஒரு முதுகெலும்பு இருக்கிற ஒரு தலைவர்னு யாராவது இருப்பாங்களான்னு பார்த்தா யாருமே இல்லை. அப்போ அந்த வகையில் இந்த சமூகத்துக்கும் குரல் கொடுக்கறதுக்கு ஒரு தலைவர் உருவாக வேண்டும். அந்த தலைவர் மூலியமா இந்த சமூகம் ஒரு சுபிட்சம் பெற வேண்டும், ஒரு வெளிச்சம் பெற வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய உள்ளார்ந்த நோக்கம். என்னுடைய நோக்கத்தில் வந்து சுயநலம் இருக்கலாம், ஆனால் அதில் பொதுநலம் தான் கலந்துருக்குது. இந்த சமூகமும் மற்ற சமூகங்களுக்கு இணையாக, நிகராக வாழ வேண்டும், அதிகார மையத்தை அலங்கரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நான் இந்த துறவில் இருந்தால் கூட, இந்த சந்நியாசத்தில் இருந்தால் கூட, இந்த இனப்பற்று என்னை ஈர்த்ததன் காரணமாக இந்த தலைவர்களுக்கு நான் வந்து இந்த யூடியூப் வாயிலாக சில கோரிக்கைகளெல்லாம் அப்பப்போ வச்சிட்ருக்கிறேன். அதனால் உங்களுக்கு வந்து என்னடா சன்னியாசி வந்து ஜாதியை பற்றி பேசுகிறான் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். அதனுடைய நோக்கம் இதுதான். ஐயா, சாதிகளற்ற சமூகம் கட்டமைக்கப்படும் அப்படின்னு நம்புகிற இந்த காலத்தில் இன்றைக்கி நீங்கள் திடீர்னு ஜாதியை தூக்கி பிடிக்கிறீங்களே, இதுக்கு என்ன காரணம்? அதாவது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 234 தொகுதி இருக்குது. இதில் 42 தொகுதி வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்காக தான் கொடுத்துருக்குறாங்க. தாழ்த்தப்பட்டவர்கள்னு எப்படி முடிவு பண்ணாங்க? அவங்கள சாதியை வச்சு தானே முடிவு பண்ணாங்க. அப்போ சாதிக்காக தானே அந்த 42 சீட்டுகளை கொடுத்துருக்குறாங்க. இந்த பிரிவை சார்ந்தவர்கள் எல்லா விதத்துலையும் முன்னுக்கு வரணும், அவங்களும் அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும், சட்டமன்றத்திலும் வலியவர்களின் குரலுக்கு நிகராக எளியவர்களின் குரலும் ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்கிற காரணத்தினால தானே அவங்களுக்கு நீங்கள் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறீங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எங்களை மாதிரி இடைநிலை சாதிகளுக்கு என்ன வாய்ப்பு கொடுத்துருக்குறீங்க? பாக்கி இருக்கிற தொகுதியில் 190 சில்லற தொகுதிகளில் ஆதிக்க சக்திகளுக்கு தான் கொடுக்குறீங்க. இடைநிலை சாதிகளுக்கு எங்கே வாய்ப்பு கொடுக்குறீங்க? நிறைய சமுதாயங்கள் இன்னும் அரசியல் அதிகாரத்துக்கே வராமல் அவங்கள எல்லாம் அடக்கி வச்சு அடிமைப்படுத்தி கோட்ரு கொடுத்து, கோழி பிரியாணி கொடுத்து, இதுதான் உங்களுக்கு மீறி அதிகமாக கேட்டாங்கன்னா சில கோரிக்கைகளை மட்டும் நிறைவேற்றி இதுவே உங்களுக்கு போதுமானது அப்படின்னு சொல்லி அந்த சமூகங்களை எல்லாம் ஒடுக்கித்தானே வச்சுருக்கிறீங்க. அப்படி இருக்கிற சமுதாயங்கள் முன்னுக்கு வரணும் அப்படின்னா சாதி வந்து அவங்க தூக்கி பிடிச்சி தான் ஆக வேண்டியது இருக்குது. அவங்களும் தங்களுடைய பலத்தை காட்ட வேண்டியதாக தான் இருக்குது. வேறு எந்த அரசியல் கட்சியிலேயாவது போய் சேர்ந்தால் அந்த இடைநிலை சாதிகளுக்கு ஒரு நகர செயலாளரோ ஒரு மாவட்ட செயலாளரோ கட்சி பொறுப்பு கொடுத்துருவாங்களா இந்த திராவிட கட்சிகள் அல்லது மாற்றுக் கட்சிகள்? ஏன் நீங்கள் தொழிலாளர்களுடைய தோழன்னு சொல்கிற கம்யூனிஸ்ட் கட்சியே இன்றைக்கி அமைப்பு சாரா தொழிலாளர்களையும் கட்டுமான தொழிலாளர்களையும் தான் நம்பி கட்சி நடத்திட்டு இருக்கிறான். அந்த கட்சிக்காரனை இந்த தொழிலாளர்களுக்கு, இந்த இடைநிலை சாதிகளுக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்கறதில்ல. இவங்களை வெறும் வந்து ஒரு ஓட்டு வங்கியாக தான் பயன்படுத்துகிறான்.
இவங்க வந்து அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க சாதிகளுக்குள்ள அவங்க சமூகங்களுக்குள்ள ஒரு ஓட்டு வங்கியை உருவானா இந்த கட்சிகளை மிரட்ட முடியுமா மிரட்ட முடியாதா? இவங்களுடைய உரிமைகளை வாங்க முடியுமா வாங்க முடியாதா? அந்த ஒற்றுமை இல்லாதது, அந்த ஒன்றிணையாதது தான் அவங்க வந்து சாதகமாக பயன்படுத்தி இந்த இடைநிலை சாதிகளை பூராமே அடக்கி ஒடுக்கி ஆதிக்க சாதிகளுக்கு மட்டும் அந்த வாய்ப்புகளை கொடுத்துட்ருக்குறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த போயர் சமுதாயமும் அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே அந்த சீர்கேட்டுக்குள்ளே சிக்கி தவிக்குது. அந்த சமூகத்துக்குள்ளே ஒரு விழிப்புணர்வு ஏற்படட்டும் அப்படிங்கிறக்காகத்தான் நான் அந்த சாதி ரீதியாக பேசுகிறேனே தவிர சன்னியாசியான நான் சாதியை தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சமூக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பல இடங்களிலே இதை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறேன். ஐயா, நீங்கள் ஒரு பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இல்லைன்னா இந்துத்துவாவோட சக்திகளுக்கு பின்னாடி தான் நீங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கீங்க, அதனால தான் நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு பொது மேடையில் ஒரு வன்மத்தை கக்குறீங்க அப்படின்னு, ஒரு சொந்த ஜாதி மேலே ஒரு வன்மத்தை கக்குறீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது உங்கள் மேலே. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த கேள்வி வர்றது இயற்கை தான் எல்லாத்துக்குமே. என்ன காரணம்னா, நான் காவி உடை அணிஞ்சிட்டு அரசியலோ அல்லது ஜாதியினுடைய வளர்ச்சிக்காக சொல்கிற கருத்துக்களோ மற்றவர்களால் ஏற்புடையதாக இருக்காது. இவன் காவி கட்டிக்கிட்டு ஆர்எஸ்எஸ் பின்னாடியோ பிஜேபி பின்னாடியோ ஒளிஞ்சிட்டு தான் வந்து நம்மளை எல்லாம் திட்டுறான் அப்படின்னு மக்கள் நினைக்கக்கூடும். அது வந்து ஒரு தவறான வாதம். அதை வந்து நான் மறுக்கிறேன். என்ன காரணம்னா, இந்த காவி என்பது பிஜேபிக்கோ ஆர்எஸ்எஸ்க்கோ சொந்தமானதல்ல. அவங்க வந்து அதை எடுத்துக்கிட்டாங்க. அவங்க எடுத்துக்கிட்டு தன்னுடைய கொள்கைகளுக்காக தன்னுடைய பரப்புரைகளுக்காக அதை பயன்படுத்திக்கிறாங்க. மற்றவர்களை வந்து அதை எடுக்க வேண்டாம்னு யார் சொன்னால், யார் தடுத்தா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பஞ்சபூதங்களான மண்ணும் காவிதான், அதனுடன் சேரும் மலையும் காவி நிறம்தான், நெருப்பும் காவிதான். ஆக பஞ்சபூதங்களே காவியாகத்தான் இங்கே திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டாண்டு காலமாக சித்தர்களும் முனிவர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் குருமகா சன்னிதானங்களும் யோகிகளும் ஞானிகளும் அணிந்த உடை காவிதான். ஆக அவர்களெல்லாம் பார்த்து நாம் அவர்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்று குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா? அதுபோலத்தான் இந்த குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு வந்து பொருத்தமில்லாதது. நான் ஒரு துறவி, நான் ஒரு சன்னியாசி. என்னுடைய சமூக பார்வையிலே இந்த சாதி பின்தங்கி இருக்கிறது, நான் அந்த சாதியை சார்ந்தவன் என்ற வகையிலே அந்த சாதிக்கு குரல் கொடுக்கிறேன், அந்த சாதியின் உரிமைகளுக்காக போராடுகிறேன், அந்த தலைவர்களுக்கு ஆலோசனைகளையும் வழிகாட்டுதல்களையும் தான் கூறுகிறேனே தவிர அவர்களை விமர்சிப்பது என்னுடைய நோக்கம் அல்ல. அவர்களுடைய செயல்பாடுகள் போதுமானதாக இல்லை. ஆகையால் அவர்கள் தங்களை மேம்படுத்தி கொண்டு திருத்தி கொண்டு இந்த இயக்கங்களுக்கு சங்கங்களுக்கு உழைக்க வேண்டும் என்கிற ஆலோசனையைத்தான் கூறுகிறேன். இதில் எங்கிருந்து வந்தது பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த பிரபஞ்சத்துக்கு உரிமையாளர் சிவன். அந்த உரிமையாளரினுடைய காப்பாளர்களாக இருப்பது யார் தெரியுமா? நம்முடைய சமுதாயம்தான், போயர் சமுதாயம்தான். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ண வேண்டாம், ஷேர் பண்ண வேண்டாம். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம், உங்கள் ஊர் பிரச்சனைகள் எல்லாம் உலகத்துக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் இந்த உரிமை குரல் சேனல் உங்கள் ஊருக்கே வரும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஃபோன் நம்பரோட கமெண்ட் பண்ணுங்கள். சிவன் சொத்து குலநாசம். இந்த பிரபஞ்சத்துக்கு உரிமையாளர் சிவன். அந்த உரிமையாளரினுடைய காப்பாளர்களாக இருப்பது யார் தெரியுமா? நம்முடைய சமுதாயம்தான், போயர் சமுதாயம்தான்